இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா செப்டம்பர் மாதம் 5, 6 மற்றும் 7ஆம் தேதிகளில் இன்றைய டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஒரு நாட்டினுடைய பொருளாதாரம் ஸ்திரத்தன்மை அடைந்தது மட்டுமல்ல, கடன்களும் வட்டியும் பேச்சுவார்த்தை மூலம் அதை குறைப்பதற்கும் நீடிப்பதற்கும் எடுத்த முயற்சிகள் மக்கள் மறந்துவிடாத சூழலிலே ஒரு ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட ஒருவர் முதன்முறையாக அசிங்கப்படுத்தப்பட்டிருப்பது இந்த நாட்டில் ஒரு பாரிய கொந்தளிப்பை ஏற்படுத்துவது மட்டும். வணக்கம். மற்றும் ஒரு செய்தி. பிரதமராக ரணில் இருந்த போது 2001-2004 சமாதான பேச்சுவார்த்தையை நடாத்தி சிறப்பாக செயற்பட்ட முன்னாள் ஜனாதிபதியை கைது செய்து அசிங்கப்படுத்தியதை ஏற்க முடியாது என முன்னாள் பிரதியமைச்சர் அப்துல்லா மஹ்ரூத் தெரிவித்துள்ளார். கிண்ணியாவில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். ஒரு நாட்டுக்கு மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதி முறை 28ஆம் ஆண்டுக்கு பிறகு புதிய அரசியலமைப்பில் உருவாக்கப்பட்டாலும் ஆரம்ப காலத்திலிருந்து ஜனாதிபதி பிரதமர் முறை சோல்பரி அரசியலமைப்பிலே உருவாக்கப்பட்டிருந்தது. ஜிஆர் ஜெயவர்தன, ஆர் பிரேமதாச, மஹிந்த ராஜபக்ச, சந்திரிகா குமாரதுங்க போன்ற தலைவர்கள் எல்லாம் இந்த நாட்டிலே மக்களால் தெரிவு செய்யப்பட்ட போது 50% அல்லது 53% வாக்குகளை பெற்று வருகின்ற போது முதல் முறையாக அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் 50% குறைவாக பெற்றாலும் கூட பெற்றவர்களை கூடுதலான வாக்கின் அடிப்படையிலே அவர் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக பிரணப்படுத்தப்பட்டார். முதல் முறையாக அன்று பிரதம மந்திரியாக இருந்த ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் 2001ஆம் ஆண்டு 2004ஆம் ஆண்டு பகுதியிலே சமாதான பேச்சுவார்த்தையை விடுதலை புலிகளுடைய தலைவர் பிரபாகரனுடன் நடத்தி வவுனியாவில் ஒப்பந்தம் செய்யப்பட்ட போது 3 வருடங்கள் அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையிலே நாட்டில் ஒரு சமாதான நிலவியது மட்டுமல்ல, காலிலிருந்து யாழ்ப்பாணத்துக்கும் யாழ்ப்பாணத்திலிருந்து மாத்தறைக்கும் சென்ற ஒரு வரலாறு இருக்கின்றது. ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்டன, எந்த ஒரு உயிர் சேதமும் இரத்த சிந்தலும் இல்லாமல். அதற்கு பிறகு சந்திரிகா அம்மையார் அவர்கள் சமாதான பேச்சுவார்த்தை என்று அவருடைய முதலாவது அமர்விலே வந்தாலும் இரண்டாவது அவருடைய அமர்விலே சமாதானத்துக்கான யுத்தம் ஒன்றை பிரணப்படுத்தினார். மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் யுத்தத்தின் மூலமாக விடுதலை புலிகளை அழிப்பதன் மூலமாக மட்டுமே இந்த நாட்டுக்கு விடுதலை என்கின்ற வகையிலே 2 தேர்தல்களை 2005 2010 வெற்றி பெற்றார். 2022-24 கால பகுதியை இந்த நாடு எந்தும் சந்தித்திராத அளவுக்கு பசி, பஞ்சம், பட்டினி, எரிபொருள் தட்டுப்பாடு, டாலர் 500 ரூபாவை தாண்ட இருந்த நிலையிலே ரணில் விக்ரமசிங்கவின் அமர்வு ஜனாதிபதியாக இருந்தபோது 284 ரூபாவுக்காக குறைந்து ஒரு நாட்டினுடைய பொருளாதாரம் ஸ்திரத்தன்மை அடைந்தது மட்டுமல்ல, கடன்களும் வட்டியும் பேச்சுவார்த்தை மூலம் அதை குறைப்பதற்கும் நீடிப்பதற்கும் எடுத்த முயற்சிகள் மக்கள் மறந்துவிடாத சூழலிலே ஒரு ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட ஒருவர் முதன்முறையாக அசிங்கப்படுத்தப்பட்டிருப்பது இந்த நாட்டில் ஒரு பாரிய கொந்தளிப்பை ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல், கோத்தபய ராஜபக்ஷ 20 வருடம் ஆட்சிக்கு நினைத்தவர் 2 வருடங்களில் கவுக்கப்பட்ட வரலாற்றை அரசு சிந்திக்க வேண்டும். உள்ளாட்சி மன்ற தேர்தலிலே 24 லட்சம் வாக்குகளை குறைவாக பெற்ற அவர்கள் மக்கள் மனநிலையிலே என்ன இருக்கின்றது, மக்கள் இதனை எதிர்பார்க்கின்றார்கள் என்ற விடயங்கள் இருக்க வேண்டும். அரசியல் என்றால் சி என்கின்ற அளவுக்கு உள்ளாட்சி மன்ற தேர்தல் மட்டுமல்ல, ஜனாதிபதி தேர்தல் வரை மக்கள் இன்று சலிப்படைந்திருக்கின்ற நிலைமையை நாங்கள் காண்கின்றோம். விரைவாக மக்கள் நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய கைதுகளையும் அசிங்கங்களையும் அவமானங்களையும் துடைத்தெறிந்துவிட்டு சட்டத்தின் அடிப்படையில், நீதியின் அடிப்படையில் அவர்கள் முகம் கொடுக்கக்கூடிய அளவுக்கான அவர்கள் கைகளிலே அந்த குற்றப்பத்திரிகைகள் தாக்கல் செய்யப்படுகின்ற போது அவர்கள் விழித்துக் கொள்வதற்கான வாய்ப்பிருக்கின்றது. அன்று ஷிஷாட் பதுதீன், டாக்டர் சாபி போன்றவர்களை அடைத்துவிட்டு மக்கள் மத்தியிலே இவர்கள் மீதான குற்றங்களை எங்களுக்கு பதிவு செய்யுங்கள் என்று கூறுவது போன்று மக்கள் மத்தியிலே தகவல் கேட்பது ஒரு அநாகரிகமான செயல் என்பதை புரிந்து கொண்டு நேற்றைய பாராளுமன்ற உரை ஒரு பாதுகாப்பு அமைச்சருடைய
மக்களை பயமுறுத்துவது போன்று இருக்கின்றது. மக்கள் அரசியல் என்றால் வெறுப்படையக்கூடிய நிலையை மாற்றி மக்கள் விரும்புகின்ற, மக்கள் எதிர்பார்க்கின்ற அரசியலை சட்டத்தின் அடிப்படையிலே கொண்டு செல்வது இந்த அரசுக்கு நல்லதொரு செய்தியாக இருக்கும் என்று நினைக்கின்றேன்.